யூடியூப் வீடியோஸ் பார்த்தே உங்களால ஈஸியா ஹிந்தி கத்துக்க முடியும். இப்ப ஹிந்தி கத்துக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல நெறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க எதுக்காக ஹிந்தி கத்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கணும். எதனால அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஹிந்தி கத்துக்கிறதுக்கான ரீசன் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேத்துக்கு ஆஃபீஸ்ல ஹிந்தி பேசணுமா இருக்கும். அப்ப அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் ஹிந்தி பேசினா போதும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஒரு சில பேர் டிராவல் பண்றதுக்காக ஹிந்தி கத்துப்பாங்க. இப்ப நார்த் இந்தியா சைடு அதிகமா டிராவல் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க ஹிந்தி கத்துப்பாங்களா இருக்கும். இப்ப ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பிசினஸ்க்காக ஹிந்தி கத்துப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தங்களும் அவங்க ஹிந்தி கத்துக்கிறதுக்கான அந்த ரீசன் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க எதுக்காக ஹிந்தி கத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஹிந்தி கத்துக்கிறதுக்கான அந்த ரீசன் அப்படிங்கிறது டிஃபரெண்ட்டா இருக்கு. அதே போல ஒவ்வொருத்தங்களும் ஹிந்தி பேசக்கூடிய அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆஃபீஸ்ல ஹிந்தி பேசும்போது அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது டிஃபரெண்ட்டா இருக்கும். அங்க யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். இதுவே நீங்க ஒரு துணி கடைக்கு போறீங்க. அங்க ட்ரெஸ் வாங்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கும். இதுவே நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் அப்படிங்கிறது டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்ப சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஹிந்தி சென்டென்ஸ் அப்படிங்கிறது டிஃபர் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க எதுக்காக ஹிந்தி கத்துக்கிறீங்க? எந்த சிச்சுவேஷன்ல நீங்க பேசுறதுக்காக கத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. நீங்க எதுக்காக கத்துக்கிறீங்க அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ல நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கான ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். இத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஹிந்தி படிக்கிறதுக்கான அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ இப்ப இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே காமனா யூஸ் பண்ணக்கூடிய காமன் சென்டென்ஸ சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நல்லா இருக்குன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இத தான் ஹிந்தியில அச்சா ஹே அப்படின்னு சொல்வாங்க. ஸோ இத வச்சு 2, 3 சென்டென்ஸ் மேக் பண்ணி காட்டுறேன். ட்ரெஸ் நல்லா இருக்கு. ட்ரெஸ் அச்சா ஹே. வேலை நல்லா இருக்கு. ஒர்க் அச்சா ஹே. சாப்பாடு நல்லா இருக்கு. ஃபுட் அச்சா ஹே. இந்த மாரி இங்கிலீஷ் வேர்ட் போட்டு ஈஸியா நீங்க பேசிக்கலாம். ஒருவேளை நல்லா இல்ல அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அச்சா நெஹின்னு சொல்லுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் நல்லா இல்ல. ட்ரெஸ் அச்சா நெஹி ஹை. சாப்பாடு நல்லா இல்ல. ஃபுட் அச்சா நெஹி ஹை. ஸோ அடுத்தது நம்ம காமனா சொல்ற தேங்க் யூ தான். ஸோ நீங்க தேங்க் யூ அப்படின்னு எப்பெல்லாம் சொல்றீங்களோ, ஹிந்தியில நீங்க தன்யவாத் அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க் யூ சொல்றதுக்கு ஹிந்தியில 2 வேர்ட் இருக்கு. தன்யவாத்ன்னு சொல்வாங்க. அதே போல சுக்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பல்லாம் நீங்க தேங்க்யூன்னு சொல்லுமோ, அடுத்த டைம் யோசிக்காம தன்யவாத் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம என்ன அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? அத எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹிந்தியில கியா அப்படின்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேர் என்ன? அப்ப நேம் கியா ஹே? என்ன பிளேஸ்? கியா பிளேஸ் ஹே? என்ன ஏஜ்? கியா ஏஜ் ஹே? ஸோ இந்த மாரி நீங்க கேட்டுக்கலாம். இப்ப அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? இத ஹிந்தியில கியா ஹுவா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ நம்ம அடுத்தது நம்ம தமிழ்ல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? சாரிய ஹிந்தியில மாஃப் கீஜியே அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அத ஹிந்தியில சாஹியே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் வேணும். லீவ் சாஹியே. தண்ணி வேணும். வாட்டர் சாஹியே. ஃபுட்டு வேணும். ஃபுட் சாஹியே. இந்த மாரி நீங்க சொல்லிக்கலாம். இதுவே என்ன வேணும் அப்படின்னா, கியா சாஹியே அப்படின்னு கேளுங்க. இப்போ ஒருவேளை நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லணுமா, அப்ப நெஹி சாஹியேன்னு சொல்லிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் வேணாம். அப்ப லீவ் நெஹி சாஹியே. சாப்பாடு வேணாம். ஃபுட் நெஹி சாஹியே. ஸோ இந்த மாரி நீங்க ஈஸியா சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம தெரியும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அத ஹிந்தியில மாலூம் ஹே அப்படின்னு சொல்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி தெரியும். ஹிந்தி மாலூம் ஹே. அட்ரஸ் தெரியும். அட்ரஸ் மாலூம் ஹே. இந்த மாரி ஈஸியா சொல்லிக்கலாம். ஒருவேளை தெரியாது அப்படின்னா நெஹி மாலூம் ஹே அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி தெரியாது. ஹிந்தி நெஹி மாலூம் ஹே. அட்ரஸ் தெரியாது. அட்ரஸ் நெஹி மாலூம் ஹே. அடுத்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்றத ஹிந்தியில
போலியே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் சொல்லுங்க, அட்ரஸ் போலியே. ரேட்டு சொல்லுங்க, ரேட் போலியே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். என் நேம் சுதா. நான் ஆன்லைன்லையுமே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை. நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுப்பேன். அடுத்த டைம் பேசும்போது நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.